அப்ப இப்ப பாருங்க இந்த சொற்பொழிவு வந்து அல்லாஹ் சொல்லிக்கிற பதத்தை ஒலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். பில் பாத்தில் என்ன? இந்த அசத்தியத்தோடு. பாத்தில் என்ன? அசத்தியம், ஹக்குக்கு எதிர்ச்சொல். பாத்திலோட கலந்து சத்தியத்தை குழப்பாது. அப்படி என்னது? சத்தியத்துக்கு உடை ஒன்று அணிவிக்கிற. நேரடியா மொழிபெயர்த்தால நபி சென்று அணிந்தான் தானே. அப்ப சத்தியத்துக்கு உடை ஒன்று அணிவிக்கிற. என்ன உட? அசத்திய உடை ஒன்று அணிவிச்சு. இப்ப அதே மாதிரி மறுபக்கம் அசத்தியத்துக்கு ஒரு சத்திய உடை ஒன்று அணிவிச்சு போட்டு. அப்ப எல்லாருக்கும் அசத்தியம் சத்தியம் மாறி விடுங்க, சத்தியம் அசத்தியம் மாறி விடுங்க. இதான் ஒலா தல்பிசுல் ஹக்க பில் பாத். சரியான அழகான சொற்பிரயோகம். ஹக்குக்கு பாத்தில அணிவிக்கிறது, பாத்திலுக்கு ஹக்க அணிவிச்சு. அதான் பாக்குறாங்களுக்கு தள்ளக்கில எல்லாம் குழம்பு. இப்படி செய்யறில்ல, பாத்தில நேரடியா சொல்றில்ல, சொன்னா விளங்கிருமே எல்லாரும். அசத்தியம் நேரடியா சொன்ன விளங்கிருமே. அப்ப ஒலா தல்பிசுல் ஹக்க பில் பாத். அப்ப யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன, நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்தோடு சேர்த்து குழப்பாதீர்கள் சொன்ன. அசத்தியத்தை சொல்லி தெரியாதீர்கள் சொல்லல, எல்லாருக்கும் விளங்குறோம் அசத்தியத்தை சொல்லி தெரிஞ்ச. அப்ப குழப்புன்றேன்னு சொல்ற. பிறகு என்ன சொன்ன? ஒதக்துமுல் ஹக்க, சத்தியத்தை மறைக்காதீர்கள். திரும்ப ஒதக்துமுல் ஹக்க அப்படி செஞ்சு சத்தியம் மறைஞ்சிருந்து தானே. முன்னுக்கு சொன்ன மாதிரி செஞ்சு சத்தியம் மறைஞ்சிடும். சத்தியத்தை மறைக்காதீர்கள். வன்தும் தாலமுன், தெரிஞ்சு கொண்டே. உங்களுக்கு நல்லா அறிவிக்கு ரெண்டையும் தெரியுமே, சத்தியம் அசத்தியம் தெரிஞ்சு கொண்டே இந்த வேலையை செய்யாதீங்க சொன்ன. ஒன்று வாகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள். வர்காஉ மர்ராக்கிஈன், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். வர்காஉ மர்ராக்கிஈன். இப்ப இந்த பாருங்க விளங்கும் தெரியுமா? அது விளங்கப்பட தேவையில்ல. இப்ப ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. இந்த ரெண்டு விஷயங்களும் மீக்கு. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் போட்டு குழப்புதல், விளைவாக சத்தியத்தை மறைத்து விட. இரண்டாவது இருக்குது, அடிப்படை கடமைகளை நிறைவேற்றி ஈமானிய சமூகத்தோடு இணையுங்கள். வெறியுணர்வு கொண்டு தனிமைப்படாதீர்கள் என்று சுருக்கமா சொல்லாம. நேரத்தோடு சொன்னவங்களுக்கு ஞாபகம், இந்த அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை பார்த்து பேசுறது, பேசி இன்னும் பின்னாலேல நிறைய விஷயங்கள் வரும். யூதர்கள் நடவடிக்கைகள், அவங்களோட இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புறம்பான நடவடிக்கைகள், அதுக்கு அல்லாஹ் எடுத்த முடிவுகள், அல்லாஹ் அவர்களை பயிற்றுவிக்க முயன்ற செயற்பாடுகள் எல்லாம் சேர்ந்து வரும். பின்னால ஆயத்துக்கள் எல்லாம் வரும். அது நான் இப்பதை சொல்லி வைக்கிறேன், நீங்க கவனமா கவனிச்சு கொண்டு போகலாம்ன்றதுக்கா. அதுக்கு 3 நியாயங்கள், 3 காரணங்கள். இந்த தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றது போல உண்மையாகவே தூய்மையானவே யூதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து. இரண்டாவது காரணம், யூதர்களை இனங்காட்டி கொண்டு. உங்களுக்கு தெரியும், அந்த நாங்க நேரத்தோடு சொன்ன மாதிரி மதீனால யூதர்களை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் ஒன்று இருக்கு. எனவே யூதர்கள கருத்துக்கு ஒரு செல்வாக்கு இது மதீனா மக்களுக்கு மத்தியில். இந்த ரசூலுல்லா பின்பற்றுவங்களும் கூட யூதர்கள் என்னவான்னு சொன்னால் உண்மைக்குமோ ஒன்று பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதை வச்சு யூதர்கள் நிறைய குழப்பங்களை மதீனாவுக்கு உருவாக்கி விட்டாங்க. எனவே யூதர்கள் யார் என்று உண்மையிலே இனங்காட்டியும் கொடுக்கணும். ஏமாறக்கூடாதே, ஏமாந்துடக்கூடாது. யூதண்ட செயற்பாடுகளுக்கு ஏமாந்தக்கூடாது, அவன் சதிகளுக்கு ஏமாந்துடக்கூடாது. அதுவும் ஒரு காரணம். இந்த ஆயத்துகள் வாரத்துக்கு அதுவும் ஒரு காரணம். பின்னால் அது விளங்கும், பார்க்கறதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க பார்த்துட்டு வார நேரம் அதையும் கவனத்துல கொண்டு பார்க்கணும். மூணாவது, முஸ்லிம் சமூகத்துக்கான எச்சரிக்கையும் படிப்பினேன். அப்படி என்ன பொருள் என்றால், இந்த கடந்து போன ஒரு சமூகத்தில் ஒரு வரலாறு தானே இது. ஒரு நபிய, நீண்ட பல நபிமார்களை சந்தித்த ஒரு சமூகம், சந்திச்சு வாழ்ந்த ஒரு சமூகம். அந்த சமூகம் விட்ட தவறுகள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை. நாங்களும் கவனமா ஈக்கணும். ஏன்னா நாங்களும் நீண்ட நெடுங்காலம் இந்த சூத சுமக்க போறோம். மறும நாள் மட்டும் சுமக்கணுமே,
14 நூற்றாண்டு சுமந்தாச்சு. திரும்ப இன்னும் எத்தனை நூற்றாண்டோ தெரியா. இந்த சமூகம் நீண்ட பல நூற்றாண்டுகள் சுமந்த சமூகம். எனவே மறுபடியும் திரும்பவும் சுமக்க போற சமூகம், திரும்பவும் இப்படி ஒரு நீண்ட காலம் சுமக்க போற சமூகம் கவனமா ஈக்கணும். எங்க பிழை வருது, எப்படி போனால் பிழையாகும், எப்ப எங்களோட சமூகம் விழும், எங்களோட சமூகத்தில் எப்படி குழப்பங்கள் தோன்றலாம், எங்களோட சமூகத்திலே யூதர்கள் மாதிரி ஆக்கள் எல்லாம் வருமா, வருந்தானே வருமா, இதுல எல்லாம் மிச்சம் கவனமாக இருக்கும் என்றதும் ஒரு காரணம். என்றதும் ஒரு காரணம் அல்ல, அது ஒரு மிகவும் முக்கியமான காரணம். அப்ப எனவே இந்த 3 காரணம் இந்த ஆயத்துகள் இறங்குவது. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம் இதை நீங்க சொன்னதுனால. ஒன்று, நீங்க இதுல அவதானிங்கோ, ஒர்க்காவும் மார்ராக்கியின் என்று சொல்லிருக்குதானே. ஒர்க்காவும் மார்ராக்கை, ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அதான் நேரடி கருத்து. இதே மாதிரி யூதர்களுக்கும் அல்லாஹ் இங்க சொல்ல வந்தா, ஒர்க்காவும் மார்ராக்கி, இந்த தூதர் வந்திருக்கிறது வேறெந்தியாலும் ஒன்றை தூக்கின்னு வரல, உங்களோட தௌராத்திலேயும் இஞ்சியிலேயும் எல்லாத்தையும் சொன்னதுலாம் சொன்னேன். எனவே நீங்க உங்களோட கடமைகள் அப்படியே செய்யறது. வக்கீ முசலாவா ஆத்து ஜக்கா, இது இந்த நபி சொல்றது. ஆனா வேற ஒன்றுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னடா, நீங்க அவங்களோட சேர்ந்துறீங்க. ஒர்க்காவும் மாறுறாக்கு, அவங்களோட சேர்ந்து ருக்கு செய்யுங்கோ, அவங்களோட சேர்ந்துறீங்கோன்னு சொன்ன. அதுக்கு முந்தி சொன்னா, நீங்க சேர்ந்திக்காமிக்க காரணம் என்ன, நீங்க குழப்புறீங்க போட்டு. சத்தியம் வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக். உங்களுக்கு நல்லா சத்தியம் தெரியும். இப்படி உங்களோட தௌராத்தில் இருக்குது, இஞ்சில் இருக்குது, பின்னால் ஒரு நபி வருவார், அவரை ஈமான் கொள்ளணும், எல்லாம் உங்களோட தௌராத்திலையும் உங்களோட இஞ்சிலையும் அழகா இருக்கு. அதே மாதிரி உங்கள்கிட்ட அந்த தூதரை பத்தி அடையாளங்கள் இருக்கு. உங்களோட வேதத்திலையும் தொழுகை ஜக்காத்து இதெல்லாம் பத்தி இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்கண்டா, இதை மறைக்கிறீங்க. அப்ப இது யாரை பத்தி சொல்றேன்னு விளங்குதானே? யூத மத தலைவர், பொதுமக்களே அல்ல. அப்படித்தானே? பொதுமக்களுக்கு தெரியா, பெரும்பாலும் பின்னாலே வரும், நாங்க பார்ப்போம். பொதுமக்களுக்கு தெரியும். மத தலைவர் தான் இப்போ ஒரு குழப்பம். அங்கால ரசூலுல்லாஹ் பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்கா என்ன சொல்ற, சத்தியத்தை முழுக்க மறைக்கவும் கூடாது. சத்தியம் சொல்றதுல சத்தியம் கொஞ்சம் மீக்கும். இதுதான் விளங்கிருமே மக்களுக்கு. மக்களும் தலையில்லாத ஆக்கள் அல்ல, மக்களுக்கும் ஒரு அளவு விளங்கும். இப்ப சத்தியத்தை மறைக்கவும் கூட பூர்ணமா, ஆனா மறைக்கவும் போகணும். அப்ப என்ன வேணும், சத்தியத்துக்கு அசத்திய முலாம் ஒன்று பூசுவோம், இல்லாட்டி அசத்தியத்துக்கு சத்திய முலாம் ஒன்று பூசணும். பூசி காட்டினா மக்களே வந்து இதுதான் அவங்க செஞ்ச வேலை. நீ எங்கட சமூகத்திலே இதுகள் நிறைய பிதத்து சிறுக்கு அது இதுன்னு பேசுற நேரத்தில் நீ உண்மையாகவே அது பிதுகத்தாய் இருந்தாலும் உண்மையாகவே அது பிதுகத்தாய். அப்ப என்ன செய்யற, பொதுமக்களுக்கு மறைப்பதற்காக கொஞ்சம் சத்திய முலாம் ஒன்று பூசுற. சிறுக்கா ஐக்கியம் பொதுமக்களுக்கு மறைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு சத்திய முலாம் ஒன்று மூசி பரப்பி விட்டு, பரப்பி விட்டா வாசிக்கிற பொதுமக்களுக்கு இது ஹதீஸ், இது குரான், ஹதீஸ்ல இது சஹீஹான இது தாயிஃபான ஒன்றுமே தெரியாதானே. பெரும்பாலும் அதை பிரிச்சு விலையும் கொள்ள தெரியாது. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் ஹசரத்து சத்தியத்தான் சொல்றாருன்னு நினைப்பாரு. அதே மாதிரி யூத ஹசரத் மார்பு என்ன செஞ்சாங்கன்னா இந்த வேலையை செஞ்சாங்க. சத்தியத்தையும் சொல்ற, ஆனா சத்தியத்தோடு கலந்து சொல்ற. அவங்களுக்கு நல்லா தெரியும், வாந்தும் தாளமும் நல்லா அவங்களுக்கு தெரியுமா. இப்ப அல்லாஹ் சொன்ன இந்த வேலையை நீங்க செய்யவான், போட்டு குழப்பாதீங்கோ சத்தியத்தை. நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த தூதரோட சேர்ந்து வாழும். இதுல உங்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே இல்லை. எல்லாமே நீங்க சொல்ற உங்களோட தௌராத்திலே மிஞ்சிக்கல எல்லாமே இதுலயும் இருக்கு. இதுல வித்தியாசமா இருக்கிற கிளை பிரச்சனைகள் மட்டும், கிளை சட்டங்கள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. அடிப்படை எல்லாமே உண்டுதான். எனவே ஒர்க்காவு மாறுறாக்கு என்று குரான் இங்க சொல்ல வந்து. அப்ப குரான் என்ன சொல்லுது என்றால், நீங்க கவனத்தில் கொள்ளணுமா தான், கிளை பிரச்சனைகள் இருக்கல. குரான் உண்மையில யூத மார்க்கத்தில் இருக்கிற சில சட்டங்களுக்கு மாற்றமான கிளை சட்டங்கள் குரான் இருக்கு, ஹதீஸ்லயும் இருக்கு. அது பிரச்சனையா இல்ல நல்லா சொல்றேன், அது முக்கியம் இல்லை, அது அடிப்படை இல்லை. அது ஒரு சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப, இந்த கால மாற்றங்களுக்கு ஏற்ப அப்படி கொஞ்சம் சட்டங்கள் மாறி மாறி வரும். அடிப்படை எல்லாம் உண்டுதானே, அகீதா உண்டுதானே, நம்பிக்கைகள் உண்டுதானே, வணக்க வழிபாடுகள் உண்டுதானே. அப்ப ஏன் நீங்க வேறையாவதுக்கு போகணும் என்றுதான் அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொன்னார்.